கண்ணீரோட இருக்கு. தாய் சரி தாய் ஏழைக்கு இறங்காம கூட்ட உறவுக்கு ஓடி வர தாய் பத்தினி தலைக்காய் இந்த மகளுக்கு தீரா பிரச்சனை தீர்க்க வைக்கணும். ஆத்தா ஈஸ்வரி சத்தியவா கட்டுப்பட்டு இறங்கு. யார் எந்த செய்வன பில்லி சூனியா அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த வீட்டு தொல்லை எதிரிய தொல்லை மாண்டவ தொல்லை எதுவாக இருந்தாலும் என் மக கண்ணீரை தொல்லைக்கணும். கஷ்டமே வாழ்க்கையில் வந்து உட்காந்து ஆத்தா ஈஸ்வரி தாய் வா கட்டாவும் தெரியுது. அவங்களால முடியாத கட்டி எதுவுமே இல்லை. எந்த கஷ்டமான என் பிள்ளைக்கு தீக்கணும். என் மகன் இந்த இடத்துல கண்ணீரோட வந்து உட்காந்துருக்காவா கட்ட அவுத்தரித்தா வச்ச ஒன்றும் பெரியா இல்லை தாயி. ஆத்தா ஈஸ்வரி நத்தத்து மாறி தாயி வா என் மகன் கண்ணீரோட என் மகளுக்கு வரணும். ஆத்தா ஈஸ்வரி எடுத்தறித்தா உன்னால முடியாத கட்டி எதுவும் இருக்காதா எடுத்தறி என் மகளுக்கு எடுத்து எறியணும் தாயி. உள்ள உருகி அந்த மகன் வந்து உட்காந்துருக்கா. ஆத்தா நீயே கெதிர வந்து உட்காந்துருக்கா. ஆத்தா ஈஸ்வரி வாங்க கட்ட அவுத்தறித்து சொல்லுமா வாதா ஏன் தாயி என்னை பெத்த அம்மாவா ஆத்தா ஈஸ்வரி மரியாத்தா வா அந்த மகன் கண்ணீரை துடைக்க ஓடியாரக்கூடாது அடி தாயி வா தெய்வத்தை நம்பி இருக்க மாளுக்கு வரணும். என்னை பெத்த ஆத்தா ஈஸ்வரி வா ஆத்தா ஈஸ்வரி வா வாமா. இப்போ அரசனுக்கு உடம்பு சரியில்லையாத்தா சரியா தாயி மனசுல நிம்மதியே இல்லை சரியா அப்படியே புரண்டு புரண்டு எடுத்தாலும் கண்ணை மூடி கசக்குனாலும் கண்ணீரை தவிர வேற எதுவுமே இல்லை வந்துட்டேன். நிம்மதியான வாழ்க்கை இல்லை சரியா தாயி. ஏதோ ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி அந்த இடத்துல உட்காந்துருக்க சரியா தாயி. எப்போ பார்த்தாலும் பம்பு வளர்க்குறது பஞ்சம் இல்லை. ஏன் வருது எதுக்கு வருதுன்னே தெரியாமத்தே உன் மனையில் சண்டை வருது சரியா. இன்னைக்கு இந்த மகள்கிட்ட 10 ரூபா பார்க்கறது தான் கஷ்டம் சரியா தாயி. இன்னைக்கு ஒரு 10 ரூபாயை நமக்கு இஷ்டத்துக்கு செலவழிச்சோம்னு செலவழிக்க காசு இல்லை. கண்ணீரை மட்டும்தான் கடவுள் கொடுத்துருக்கேன் உனக்குன்னு நினைக்கிறேன் உண்மையா சரியா. ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை போராட்டம் மன போராட்டம் அதிகம் சரியா தாயி. வாழ்க்கையில் வந்து ஒரு வாழ்க்கை அப்படி இல்லை இன்னொரு வாழ்க்கையாச்சும் நல்லா இருக்கும்னு நினச்சேன். அந்த வாழ்க்கையை சரிஞ்சுக்கிட்டு போகுது. நைட்டானுமே நரகப்படுது விடிகிற பொழுது ஏன் விடின்னு கேட்டுருக்கேன் இல்லையா. இந்த பொழுது விடியாமல் இருக்கட்டும் சொல்லுவேன். எழுந்திருக்க முடியலை. எழுந்து வாசலிச்சு கோலம் போட்டு 4 பேர் மாறி சட்டியை விலக்கி கஞ்சியை காய்ச்சி சாப்பிட்டோம். பிள்ளை ஊட்டிகளுக்கு நல்லது செஞ்சோன்னு உன்னால் செய்யவே முடியல. புளிங்கி புளிங்கி அழுகிறதாயி. நல்ல வாம்பு மாதிரி உன்னை சுற்றி உள்ளவங்களும் குடும்பத்து ஆளுகளும் வடை எடுக்கிறா உண்மையா. ஒரு கண்ணி இருக்கு அந்த கண்ணி வடை எடுத்துக்கிட்டே நிற்கிது உண்மையா. அதுக்கு என்ன நல்ல பாம்பு மாதிரி உன்னை கொத்திக்கிட்டே இருக்கும். விஷத்தை உன் மேலே கக்கிக்கிட்டே இருக்குது. அந்த விஷத்தை உன்னால தாங்கவே முடியல தாயி. நான் ஒரு பொண்ணுதேன்னு சொல்லியிருக்கேன் சரியா. ஆண் தெய்வம் பெண் தெய்வம் கலந்து கும்பிட்டு வர உண்மையா சரியா. தெய்வத்திட்ட மட்டும் முறையிடுற. ஒரு மரத்தடியில் இருக்க தெய்வத்தை நாடி ஓடுவியா சரியா. அந்த தெய்வத்திட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிற நானும் ஒரு பொண்ணு தானே என் மேலே எவ்வளவு விஷத்தை கொட்டுறதுன்னு கேட்டிருக்கேன். அந்த விஷத்திலே துடிக்கிற புழுவா உண்மையா. வெளியில வந்து அந்த விஷத்தை உன்னால கக்கவும் முடியல வெளில ஆற்றி சொல்லி அழுகவும் முடியல. எல்லாருக்கும் உன் குடும்பத்தில் உள்ள ஆளுங்க உன் கூட பிறந்தவங்க பெத்தவங்க எல்லாருமே மனநிலை சரியில்லாம நிற்கிறீங்க உண்மையா. யாருமே சந்தோஷமா இல்லை. ஒருத்தர்கிட்ட சொல்லி ஒருத்தர் ஆறுதல் வாங்கிறதுக்கே இல்லை. ஒருத்தர் நல்லா இருந்தா ஒருத்தருக்கு ஆறுதல் சொல்லலாம். எல்லாரும் இப்படி இருக்கனால யார்கிட்ட சொல்லி அழுகுறதுன்னு தெரியாம உட்காந்துருக்க சரியா தாயி. கட்டின ஒரு நிமிஷத்துக்கு பச்சோந்தி சரியா. பச்சோந்தி மாதிரி இப்போ அப்படியே மாறுறது. இந்த நிமிஷம் நல்லா இருந்தால் மறு நிமிஷம் பச்சோந்தி ஆயிடும் சரியா. என்னதே பண்ணுவின்னு கேட்டுட்டேன். நான் பேசாமல் இருந்துக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த அரசனை கட்டாமல் பேசாமல் இருந்துக்கலாமே நினைக்கிறேன் உண்மையா. கட்டி சீரழிகிற சரியா தாயி. என்னதே பண்ணி யார்கிட்டதே போய் சொல்லி அழின்னு கேட்குறேன். வேணான்னு சொல்லி இன்னொரு வாழ்க்கையை நான் வேணான்னே அடம்பிடிச்சின்னு சொன்னேன் உண்மையா. போதும் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு விட்டுருங்கன்னு சொன்னியா. ஆனால் திரும்பி தலையில் சுமத்திக்கிட்டு நீ படுற பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை தாயி. சோறை பசிக்கிறதுக்கு சோறை அள்ளி நீ மனசார ஒரு வயசு சாப்பிட்டு நிம்மதி தூக்கமே இல்லை உனக்கு போனதுல இருந்தே உண்மையா. பசிக்கு அள்ளி சாப்பிட முடியல. பயம் பதட்டம். யார் என்ன சொல்லுவா யார் என்ன பேசுவா. உன்னை ஒரு இடத்துல உட்கார விட மாட்டாங்க. பம்பரமாக உன்னை சுத்த விடுறாங்க உண்மையா. சுற்றிக்கிட்டே இருக்கணும் நீ. பம்பரம் சுற்றணும் தலையெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிடும் உனக்கு நீ பார்க்குற வேலைக்கு என்னதாயி. பிள்ளைகளை பெற்று நிம்மதி இல்லை. அதோட சந்தோஷத்தையும் உன்னால் அனுபவிக்க முடியல. எல்லா வேலையிலையும் சித்திரவதையாக இருக்கே. நான் யார்கிட்ட சொல்லி எழுது தெரியாமல் இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டதாயி. தாய் உன்னை தேடி வந்து என் கண்ணீரை உனக்கு காணிக்கையா கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் சரியா தாயி. என் கண்ணீரை உனக்கு காணிக்கையா கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். மன உடைச்சல ஆளாக்கலாகட்டா உன்னைய
சரியா? அது யாருமா? அது? உன் வீட்டில் ஒரு கண்ணி இருக்காளே தாயி, அந்த கண்ணி யாருமா? உன் மனைவி ஒரு கண்ணி இருக்குல்ல, ஆமா. சரியா? அந்த கண்ணி தான் பாடா படுத்தி எடுக்குது. அந்த கண்ணி வாழ வந்த கண்ணியா இல்ல இருக்கிற கண்ணி இப்ப உயிரோட இருக்கிற கண்ணி. ஆமாத்தான். அந்த அது என்ன அவ நல்லா தானே நினைக்கிறா, நல்லது தானே பாக்குறா. நல்லது பார்த்து நன்றியே இல்லையே, நன்றியே இல்லையே. இந்த மழை போட்டு விஷமா கக்குறாளே, அதுக்கு என்ன பண்ணுங்க? நாங்க விஷத்தை கக்கிக்கிட்டு இருக்காளே, உன்னை பத்தி ஆளுக்கு விட்ட வந்து இன்னைக்கு ஒன்று சொல்றது நாளைக்கு ஒன்று சொல்லணும். கேப்பார வச்சு கேட்க வைக்கிறேன். சரி, புருஷன் வாழ்க்கையில ஒருத்தர் குறுக்கிடுறாளே, அவன் பக்கத்துலதே இருக்கா. சரியா தாயி? பக்கத்துலதே இருக்கா. சரியா? அதே இப்போ நரக போடுவோம். சரியா தாயி? சொல்றதே எதுவுமே கேட்க மாட்டேங்கிறான். ஏற்கனவே நொந்து பட்டு ரெண்டாவது வாழ்க்கையில இருக்கா. நீ தானே அந்த கண்ணியை படைச்சிட்டு உட்காந்துருக்கா. அவன உன் அரசனை கைக்குள்ள அவ வச்சுட்டு உட்காந்து நீ போறதுக்கு முன்னாடியே கையில இருக்கா. அவளை என்ன பண்றது? இன்னைக்கு இல்ல, நீ போறதுக்கு முன்னாடியே நீ கையில இருக்கவ அவ. சரியா? வழி இல்லாம வீட்டுல சொன்னதுக்காத்தே உன்னை மனம் முடிச்சேன். சரியா? உன் சொல்லு இப்ப சபை ஏறாது, அவ சொல்லுதே சபை ஏறுது. சரியா? உன்ட்ட ₹1 கொடுக்க மாட்டேன். சரியா? உனக்கு ஒரு ₹1 பூ வாங்கி கொடுத்து ஒரு நல்லது எடுத்து கொண்டு கூட்டி உன பாவி இல்லை. சரியா தாயி? உன்னைய வந்தா கரிச்சு கொட்டணும், நல்லவங்க மாதிரி உனக்கு தீங்கணும், கேப்பாரு பேச்சு கேட்கணும், கேப்பாரு பேச்சு கேட்டுக்கிட்டு உன்னை சித்திரவதைப்படுத்தணும். அதே நீ நடக்கும். அவளுக்கு கூலி நீ தானே கொடுக்கணும். அவளுக்கு தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு அங்கேயே உட்காந்துருப்பான். சரியா? போற பாருப்ப சாட மழையை பார்த்து பேசிட்டு போவான். அதே அவளுடைய வேலை. சரியா தாயி? கண்ணுக்கு காண கூடாது உங்களை. சரியா? அவ ஆதங்கம். சரியா? இவ்வளவு இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டான். சரியா தாயி? உன்னை கொத்துறதுக்கு இன்னைக்கு உன்னைய வந்து அந்த இடத்துல நிம்மதியே தூக்கமே நைட் ஆனதுமே உனக்கு பைத்தியம் பிடிச்சிருவோம் மண்டைக்கு. அப்படி ஒரு நேரத்துக்கு ஒரு பேச்சு, ஒரு நேரத்துக்கு ஒரு போன பைத்தியம் பிடிச்சிரும். நைட்டு பொழுது ஆக ஆக அப்படியே கிறுக்கு பிடிக்கிற மாதிரி ஏழை கிழிச்சுக்கிட்டு தெருவில் கூட ஓடுற மாதிரி இப்படி பித்து பிடிச்சி ரெண்டு கையில முடிய பிடிச்சி ஆயன்னு கூட தோணும். உன்னுடைய கஷ்டம் வலியும் என்ன சொல்லுவேன் அடுத்துன்னு பார்ப்பேன். ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து உட்காருவேன். என்னதாயி? நிறையா இருக்கு அவன்கிட்ட வேலை. சரியா? அவனை கட்டினதுக்கு நீ கட்டாம இருந்த நல்லா வாழ்ந்து போய் நீயா சொல்லிட்ட. சரியா தாயி? அவன் விஷத்துக்கு சமம் உனக்கு. ஃபுல்லா கேப்பாரு பேச்சு கேட்பேன். என்னோட நல்லபடியா வாழ வைக்கணுமா? நீ நம்பி வந்துருக்கேன். பிள்ளைய நல்லா இருக்கணுமா? நீ ஓடுற வழியில வந்து பள்ளத்துல விழுந்துருவேன். அவன் குணமே அதே, எவனை தண்ணி வந்தாலும் விழுந்துருவேன். சரியா? குணமே அதே தாய். உனக்கு தெரியுமா தெரியாதா தாயி? அவன் குணமே அதே. எங்கன பள்ளத்துல தண்ணி வந்தாலும் விழுந்து எடுத்து வரக்கூடிய மயன். சரியா? பிச்சுக்கிற நீந்தே பிச்சுக்கிட்டு உட்காந்துருக்க. அவன் சாப்பிடாத்தையும் சட்ட வட்டமாக தெரியுறேன். எதுவுமே நடக்காத மாதிரி தெரிஞ்சுட்டு போயிடுவேன். சரியா தாயி? நீ நொந்து உட்காந்துருக்குற. அது பசிக்கு அள்ளி அன்னத்து சாப்பிட முடியாமல் உட்காந்துருக்குது. தாயிட்ட வந்துட்டு இல்லடி தாயி. அம்மா நீ இருக்கிற இனிமேலாச்சும் எனக்கு நிம்மதியை கொடுன்னு வந்து உட்காந்துருக்க. எந்த தெய்வத்திட்ட பார்த்தாலும் அழுது அவன் கண்ணை வீங்கிருச்சு. சரியா? கண்ணீர் முந்தாங்க நீ துடைக்க இடமே இல்லை. நீ படித்த கண்ணீர் கடலாக மாறிடுச்சு. உண்மையா? கடலாயிடுச்சு. இன்னமும் எப்படி கண்ணீரை வடிக்கிறது? நீ தானே பார்த்து அவளை சரி பண்ணணும். ஆடுறேன் 6 சொல்லுக்கு கேட்காம ஆடுவேன். 6 அடக்கவே முடியாது அரசனை. யாரு சொல்லுபடி கேட்க மாட்டேன். அவங்க என்ன சொல்ல நான் என்ன கேட்கணும் தாயிட்ட வந்துட்டு வேலைக்கு போக மாட்டேங்கிறேன், சம்பாரிச்சு கொடுக்க மாட்டேங்கிறாரு. நான் தீர்த்து வைக்கிறேன். சரியா? கண்ணியை வளர்க்குறமே அந்த கண்ணியை எப்படி நினைக்குதுமா? அது சின்ன பிள்ளை தாயி. அது எதுவும் நினைக்கல, பாரபட்சம் நினைக்கல. ஏதோ ஒரு தாய் ஸ்தானத்துக்கே நினைச்சுக்கிட்டு இருக்குது. சரியா? ஆனால் இவன் சரியில்லை. அந்த பிள்ளைய தம்பி. சரியா? இவன் சரியில்லாதனால இதெல்லாம் வம்பு வழக்கு வருது. இவன் தட்டுனா இங்க பிரச்சனை இருக்காது. இவன் தூண்டிட்டே விடுவேன். சரியா? இந்த தூண்டி விட்டுதே வெடிக்க வைப்பேன். அது சொல்லி கண்டிச்சு வளர்க்க மாட்டேன். கண்டிச்சு வளர்க்க மாட்டேன். இதே தாயி சொல்லுபடி கேள்வி சொல்ல மாட்டேன். நீ என்ன சொல்றது அது என்ன செய்யுதுன்ட்டு போயிருவேன். ஒரே வார்த்தையை சொல்லி முடிச்சிருவேன். அந்த பிள்ளைய கட்டி வைக்கணும் நினைக்கிறீமா? என்னமா சொல்லி கட்டி வைக்கலாமா சொல்லுமா? இந்த தாய் உத்தரவு கொடுக்குறேன். சரியா தாயி? சொல்லுமா. நான் உத்தரவு கொடுத்து நான் செஞ்சு வைக்கிறேன். சரியா? இந்த தாயிட்ட வந்துட்டே இல்லை. இந்த தாய் உனக்கு நல்லது செய்யுது. எனக்கு நீ ஒரே வார்த்தை என்ன நினைக்கிறேன்னா, இந்த பிள்ளைய இந்த இடத்துல நம்ம கைக்குள்ள வச்சுக்கிட்டா பின்னாடி நம்ம நிம்மதியாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ வேற எதுவும் நினைக்கிறேன், அதை மட்டும்தே நினைக்கிறேன்.
சரியா தாயி? இந்த நிம்மதி நமக்கு கிடைக்கட்டும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா உன் பாரம் வந்து அவ்வளோ பெருசு. இதை செஞ்சு வச்சுட்டா நமக்கு ஏதோ நம்ம பிள்ளை நம்ம குடும்பம்னு ஆயிரும்னு ஆசைப்படுற மகன். சரியா? இதை இந்த தாய் நிறைவேற்றி வைக்கிறீ போய். வாங்க வாங்க. அம்மா உங்களுக்கு ரொம்ப நேரம் பேசிடுச்சு. அவளை பாரம் அவ்வளோ பாரம் சொல்லலாம் உண்மையா? உண்மைதான்.